கர்நாடகாவில் வந்து டிகே சிவகுமார் வந்துட்டு இப்போ வந்து சொல்லியிருக்காருன்றத தண்ணி திறந்து விட்டுட்டாங்க. இதுக்கு முன்னாடி இப்போ எதனால் திறந்து விட்டார் டிகே சிவகுமார்? இயற்கையால் வந்து அதை தான் சொல்கிறேன். இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு யாரோட பேச்சுக்கும் இசைஞ்செல்லாம் வந்து தண்ணி திறந்து விடலை. இயற்கை தாயே வந்துட்டு மழையாக பொழிஞ்சு அந்த இடத்துல அந்த மழை வந்து சேகரமாகி நின்றுச்சுன்னா அவங்க மாநிலத்துக்கு பாதிப்பு ஏற்படுறதுனால திறந்து விடுறாங்க. இப்போ சிவகுமார் சொல்கிறார் வந்து இதுபோல் வந்து நம்ம இயற்கை வந்து எல்லாத்துக்கும் பொதுவானது அப்படின்னு சொல்கிறாரு. இதே சிவகுமார் வந்து இப்போ மழை பெஞ்சு தண்ணி ரொம்பறதுனால இயற்கைக்கு பொதுவானதுன்னு சொல்கிறாரு. இதுக்கு முன்னாடி இயற்கை வந்து எல்லாருக்கும் பொதுவானது கிடையாதா? இங்கே எத்தனை ஒரு விவசாயிகள் எத்தனை பேர் போராட்டம் பண்ணிக்கிறாங்க, எத்தனை பெரிய தலைவர்கள்லாம் போயிட்டு அதுக்காக போராட்டம் பண்ணாங்க. அப்போ திறந்து விட தண்ணி பேருக்கு திறந்து விடுறாரு. இது வந்து இயற்கையை வந்துட்டு அவங்க அந்த இடத்துல வந்து தண்ணி தேங்கி நின்னா அவங்களுக்கு பாதிப்பு ஏற்படுறதுனால திறந்து விட்டது. விஜய் வந்துட்டு அந்த மேகதாது கட்டுறத விஷயத்தை பற்றி போயிட்டு பேசுகிறதுனால முடிவு தான் அது. இப்போ டிகே சிவகுமார் வந்து நல்ல ஒரு வேஷம் போடுறாரு. அது என்ன காரணம் தெரியல. வாட்டாள் நாகராஜ் இதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை விட்டார், எங்கள் நாட்டுக்கான எங்கள் மாநிலத்துக்கான விஷயத்தை மட்டும் நாங்கள் முன்னுரிமை கொடுப்போன்ற மாதிரி பேசுகிறாரு. இப்போ வந்து விஜய் வந்துட்டு இதுக்கு ஒரு முன்னெடுப்பு எடுத்தது வந்து இயற்கை தாய்க்கே வந்து விஜய்க்கு மனசு இறங்கி விஜயோட விஜய் ஆட்சி நல்லா இருக்கிறனால இயற்கை தாயே வந்து அவங்களுக்கு வந்து ஒரு இறங்கி செஞ்ச விஷயமாக தான் நம்ம எதிர்பார்க்குறதா இருக்கணும். ஏன்னா வந்து இது விஜய் பேச போகிற நிலைமைக்கும் அந்த இடத்துல வந்து தண்ணி தேங்கி நிற்கிறதுக்கும் அதான் சொல்கிறது. பனை மரத்தில் காக்கா உட்காரதுக்கும் பனை மரம் கீழே விடுறதுக்கும் விஜய் பேச போகிறதுக்கும் நீங்கள் பேச தேவையில்லை, இயற்கையை உங்களுக்கு உதவி செய்யுன்னு சொல்லிட்டு நீங்கள் மக்களுக்கு நல்லது செஞ்சால் இயற்கையை உங்களுக்கு உதவி செய்யுன்றதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள். இப்போ வந்து மேகதாது வந்து அங்கே கட்டுறதா வந்து பிளான் பண்ணிட்டுருக்காங்க. இது வந்து கட்டினா வந்து தமிழ்நாட்டுக்கு ரொம்ப பாதிப்பு, தண்ணி வராது. இந்த கட்டுவாங்களா? அதுக்கு தமிழ்நாடு எந்த அளவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும்? இல்லை தமிழ்நாடுலேருந்து எதிர்ப்பு தெரிவித்து தான் ஆகணும். ஏன்னா நீங்கள் சொன்ன மாரி வந்து ஒரு 300 கிலோமீட்டர் கிட்ட தான் வந்து பெங்களூரில் அந்த தண்ணி வர பகுதி இருக்குது. மீதி 400 கிலோமீட்டர் வந்து நம்ம தமிழ்நாடு சைடில் தான் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி தண்ணீர் தேவைகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு 15 லட்சம் ஏக்கராக என்னமோ தான் அவங்க 14 லட்சம் ஏக்கர் தான் அங்கே விவசாயம் பண்ணுறாங்க. மிச்சம் ஒரு 29 லட்சம் ஏக்கர் கிட்டத்தட்ட நம்ம தமிழ்நாட்டில் தான் விவசாயம் பண்ணுறாங்க. அப்போ தண்ணீர் தேவைகள் யாருக்கு அதிகமாக இருக்குன்னு பார்த்தா தமிழ்நாட்டுக்கு தான் அதிகமாக தேவைப்படுது. இப்போ சொல்கிற டிகே சிவகுமார் வந்து இயற்கை வந்து எல்லாத்துக்கும் பொதுவானதுன்னா வந்து இயற்கை வந்து எல்லாருக்கும் பொதுவானதுன்னா அப்போ வந்து தண்ணீர் தேவை யாருக்கு அதிகமாக இருக்குது? இப்போ தண்ணீர் தேவை இருக்கிறவங்களுக்கு நீங்கள் உதவி செய்யலாம்ல. இப்போ வந்து மழை பெஞ்சதுனால தண்ணீர் வந்து உங்களுக்கு அதிகபட்சமாக ஆகிட்டதுனால நீங்கள் தண்ணீர் திறந்து விடுறீங்க. இப்போ நாங்கள் வந்து உங்களுக்கு ஒரு எதிர்கேள்வி சொல்கிறோம், தண்ணீர் எங்களுக்கு தேவை கிடையாது, நீங்கள் டேம்லேயே வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் சொன்னோம். தண்ணீரை திறந்து விட சொன்னால் நீங்கள் திறந்து விடாமல் இருக்க முடியுமா? அதாவது வந்துட்டு உங்களுடைய மக்களுக்கும் இயற்கை பொதுவானது, எங்களுடைய மக்களுக்கும் இயற்கை பொதுவானது. நான் என்ன சொல்கிறேன், உங்களோட மக்களை வஞ்சிச்சு எங்களுக்கு தண்ணி கொடுன்னு சொல்ல வரல. உங்களோட மக்களுக்கு தேவையான தண்ணி வச்சுட்டு எங்களுக்கு தேவையான தண்ணியை நீங்கள் கொடுன்னு தான் சொல்கிறாங்க. நம்மளுக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு என்ன சொல்ல 177 டிஎம்சி தண்ணி வந்து நம்மளுக்கு தேவைப்படுது. அதை வந்து கவர்மெண்ட் சைட்லேருந்து உங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. ஆக்சுவலாக வந்து ஜூன் 15ஆம் தேதியே வந்து தண்ணி திறந்து விடணும். எப்பயுமே வழக்கம் வந்து ஜூன் 15ஆம் தேதி தான் தண்ணி திறந்து விடுவாங்க. இப்போ ஆடி பெருக்கு, நாளைக்கு ஆடி பெருக்கு, சரியா? இந்த டைம்லாம் தண்ணி வந்து நம்ம காவிரியில் போகணும். ஆனால் இப்போ வந்து தண்ணி வந்து இயற்கையே வந்து ஒரு வழி செஞ்சதுனால தண்ணி திறந்து விட்டுருக்கு. அதெல்லாம் உண்மை. என்ன சொன்னால் விஜயோட ஆட்சி வந்து நல்ல விதமாக இருக்கிறதுனால எல்லா அரசியல்வாதிகளும் இது ஒரு அரசியலாக்க பார்த்தாங்க. ஆக்சுவலாக இது அரசியலாக்க முடியல. கொஞ்ச நாள் இது நீடிச்சிருந்தால் இது விஜய் மேலே தவறாக இருக்கும். இவர் மேகதாதை பற்றி போய் பேசக்கூடாது, பண்ணக்கூடாதுன்ற மாரிலாம் ஆகிட்டு இருக்கோம். நேற்று கூட விஜய் பிரபாகரன் பேசியிருப்பார், உங்களுக்கு தெரியும். ஓடு வேட்டைக்காரன்லாம் இதை வந்து தேவையில்லாத ஒரு விமர்சனங்கள், சரியா? அவர் வந்து நம்ம ஒன்று எப்போயே என்ன சொல்கிறேன்னா, கர்நாடகா வந்து நம்ம அடித்தோ பேச்சோ நம்ம வந்து அவங்ககிட்ட தண்ணி வாங்க முடியாது. முடிஞ்ச வரைக்கும் நம்மளுடைய நிலைமைகளை அவங்களுக்கு எடுத்து சொல்லி இப்போ வந்து அவருக்கு ஒரு புரிதல் வந்திருக்குல்ல, இயற்கை வந்து எல்லாருக்கும் பொதுவானதுன்னு சொல்லிட்டு அந்தமாரி ஒரு பொது நிலைமையில் நின்றுட்டு அவர் தண்ணியை வர வைக்க சொல்லி தான் நம்மளும் போராட்டம் பண்ண முடியும். ஓகேவா? அவரை வந்து நம்ம எதிர்த்து போராடணும்னா அங்கே எத்தனையோ தமிழர்கள் இருக்கிறாங்க. அங்கே இருக்கிற பெங்களூரில் இருக்கிற தமிழர்கள்லாம் பாதிக்கப்படுவாங்க. இப்போ விஜய் பிரபாகரன் சொல்கிற மாரிலாம் வந்துட்டு தெலுங்கில் ஏன் குரோ எப்படி குரோ மாத்தாட குரோ அப்படின்லாம் ஒரு 4 கன்னட பாஷையில் பேசிட்டா மட்டும் அது வந்து அவங்க தண்ணி திறந்துட போகிறது கிடையாது. இதுக்கு முன்னாடி சிலம்பரசன் சொல்லியிருப்பார், 1 டம்ளர் தண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. 1 டம்ளர் தண்ணி கொடுப்பான், நமக்கு தேவையான தண்ணியை கொடுப்பானா? புரியுதா? கர்நாடக மக்கள் பார்த்தீங்கன்னா வந்து காவிரி நீர் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தான் சொந்தம், மொத்தமாக அவங்களுக்கு தான் சொந்தம். ஆனால் பாதி மேலே பாயுது வந்து தமிழ்நாட்டில் தான் பாயுது. ஆனால் மக்கள் வந்து எங்களுக்கு தான் சொந்தம். அதுதான் நான் சொல்கிறேன். ஒரு 300 கிலோமீட்டர் சைடு தான் அங்கே போகுது. அன்புமணி ராமதாஸ் நல்லா விளக்கமாக கரெக்டாக சொல்லியிருப்பாங்க. இப்போ இது தண்ணீர் தேவைகளுமே சரி, அது உருவாகிற இடம்னா குடகுன்ற இடத்துலேருந்து உருவாகுது. அவங்க வந்துட்டு அவங்களுக்கு வந்து ஒரு 3 அணை கட்டியிருக்காங்க. கபினி இல்லை ஒரு சில விஷயங்கள் 3 அணை கட்டியிருக்காங்க. ஆனால் நம்ம ஒரே ஒரு அணையை மட்டும் தான் கட்டியிருக்கிறோம். மேட்டூர் அணையை மட்டும் தான் இப்போதைக்கு நம்மளுக்கு அந்த காவிரி நீர் பிடிப்புக்கு வந்து கட்டியிருக்கிறது. இப்போ நம்மளும் வந்து அவங்களுடைய தேவைகளுக்கு தகுந்த மாதிரி இப்போ வந்து ஆந்திராவில் வந்து பார்த்திங்கன்னா சந்திரபாபு நாயுடு அவர் ஆட்சி வந்ததுக்கு வந்து இந்த வாட்டி 2வது டைம் ஆட்சிக்கு வந்ததுக்கான காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அவர் வந்தவுடனே அந்த தண்ணீர் தேவைகளை வந்து அவங்க மாநிலத்துக்கு தண்ணீர் மிகு மாநிலமாக ஆக்கிட்டாங்க. இப்போ வறட்சியாக இருந்தாலுமே கூட ஆந்திராவிலேருந்து வர பொருள்கள் தான் இங்கே அதிகம். தமிழ்நாட்டுக்கு ஆந்திராவில் வந்து தான் இங்கே அதிகமான பொருள் வருது.
இப்போ வந்து வறட்சியில் முதன்மை மாநிலமோ திருவண்ணாமலை அறிவிச்சிருக்காங்க, தஞ்சாவூர் அறிவிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட சூப்பர் எலினோன்றது வர ஆரம்பிச்சிச்சு. வறட்சியில் கிட்டத்தட்ட ஐரோப்பிய நாடுகள்லாம் கிட்டத்தட்ட இன்றைக்கி நிலவர பிரகாரம் 10,100 பேர் இறந்துருக்காங்கன்றது தகவல். ரைட்டா? வறட்சி இது வழக்கத்துக்கு அதிகமாக தான் இருக்கும். மழை நீர் இப்போ திறந்து விட்டுட்டாங்க. ஓகே, இப்போ அங்கே இருக்கிற நீர்பிடிப்பு பகுதியில் விவசாயிகளுக்கு ஏதோ ஒன்று நடக்கட்டும். இருந்தாலுமே அங்கே காவிரி நீர்ப்படியில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அந்த தேவைகள் இருக்கும். மற்ற மாநிலங்களுக்கு மற்ற மாவட்டங்களுக்கு இருக்கிறவங்களுக்குலாம் தண்ணீர் தேவை தேவைப்படுதில்ல. தண்ணீர் தேவைன்றது அத்தியாவசியம். இப்போ மழை வந்துடுச்சு, தண்ணீர் சேர்த்து வச்சுட்டோம், அதனால் திறந்து விட்டதுனால அவங்க நல்லவங்க ஆகிட போகிறது கிடையாது. இப்போ தோன்றிய அந்த மனநிலையை அவங்களுக்கு இதுக்கு மேற்பட்டும் தண்ணீர் தேவைகள் இருக்கும்போது அவங்களுக்கு இதே மனநிலை இயற்கை எல்லாருக்கும் பொதுவானது அப்படின்ற ஒரு மனநிலைன்னா அது சந்தோஷம்தான். ஆனால் இது ஒரு விஷயம் என்னென்னு கேட்டால், விஜய் அண்ணன் நல்லது செய்கிறாப்புல, அவருக்கு இயற்கையும் துணை இருக்குதுன்றது. ஒருத்தங்க எந்த ஒரு இதுக்கும் இயற்கைக்கு நம்ம நல்லது செஞ்சால் இயற்கை நம்மளுக்கு நல்லது திருப்பி செய்யும். விட மாட்டேன் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ அது மழை பெஞ்சு ஆனால் ரொம்ப நாளாக வேறு வழி இல்லாமல், அதாவது காவிரி அன்னை அது நான் வரேன் தமிழ்நாடு போகணுன்னு அடம் பிடிச்சி அது ரொம்ப அதனால் திறந்து விட்றாங்க. அவங்களா விருப்பப்பட்டுலாம் திறந்து விடலை. அது இல்லாமல் இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் பிஜேபி கூடி எங்கேயும் ஒன்றா பிறந்து பார்த்துறீங்களா? ஆனால் கர்நாடகாவில் போய் பாருங்கள், காங்கிரஸும் பிஜேபி ஒன்றா போராட்டம் பண்ணுறாங்க. தேசிய கட்சியான காங்கிரஸும் பிஜேபியும் கர்நாடகாவில் ஒன்றா போராட்டம் பண்ணுறாங்க. காவிரி தண்ணி தமிழ்நாட்டுக்கு விடக்கூடாதுன்னு சொல்லி போராட்டம் பண்ணுறாங்க. ஆனால் நம்மக்கிட்ட நான் தமிழ்நாட்டில் பாருங்கள், நீ இந்த ஜாதி நான் அந்த ஜாதி, நீ இந்த மதம் அந்த மதம், நீ இந்த கட்சி நான் அந்த கட்சி, பிரிஞ்சு நம்ம தண்ணி பகை நமக்குள்ளே ஒற்றுமை இல்லாதனால வரவன் போகிறலாம் நம்ம ஈஸியாக அடிச்சுட்டு போகிற மாதிரி நமக்கு ஒற்றுமை இல்லை. அதனால தான் அது வெளியில் இடத்துல நம்மளால் ஒரு குரல் கொடுக்க முடியல, நம்ம குரல் அங்கே எடுபட மாட்டுது. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ கர்நாடகாரன் தண்ணி தரமாட்டேன்றாங்களா? இதே எங்கள் ஐயா வீரப்பன் இருந்தால் நீ இந்த வார்த்தை சொல்லுவீங்களா? கூட்டு காட்டில் உட்கார வச்சு பேச்சுவார்த்தை நடத்திருப்பார். என்னப்பா திறக்கிறியா இல்லைப்பான்னு கேட்டிருப்பாரு. எங்கள் ஐயா இல்லாதனால இல்லை ஆட்டம் போட்டு கிடக்குறீங்க. நீருன்றது எல்லாருக்கும் பொதுவானது தாங்க. அது அவங்களாம் மனசாட்சி அதாவது யாருக்குமே அது சொந்தம் கிடையாது. நீர் யாருக்கும் சொந்தம். காற்று நீர் அதில் யாருக்கும் சொந்தம் கிடையாது. அதை யாரும் அடைச்சி வைக்கக்கூடாது. அவங்களுக்கு போக மிச்சத்தை நமக்கு கொடுக்கணும். அவங்களுக்கு எடுத்துக்க போக மிச்சத்தை கொடுக்கணும். அவங்க பண்ணுறது அநியாயமாக இருக்குது நமக்கு போக. அதாவது அவங்களுக்கு அளவுக்கு அதிகமாக இருந்தாலும் நமக்கு தரக்கூடாதுன்ற ஒரு அதாவது ஒரு இனவெறின்ற மாதிரி தான் அவங்க அப்படி பண்ணுறாங்க. அவங்க வேணுமே தான் அவங்க தரமாட்டுறாங்க. இப்போ விஜய் அண்ணா கர்நாடகாவே பேச போகிறேன்னு தான் சொன்னார். காவிரியை பற்றி என்னென்னு பேச போகிறோம். அவர் ஒன்றும் இப்போ சூர்பனகை லட்சுமணன் கிண்டல் பண்ணார் சொல்லி ராவணன் தங்கச்சிக்காக போய் சீதையை தூக்கிட்டு வந்தார். அந்த மாதிரி விஜய் அண்ணா போய் காவிரியை டேமை திறந்து தண்ணியை தூக்கிட்டு வர போகிறது இல்லை. அவர் போய் பேச தான் போகிறாரு. அதுக்கு கர்நாடகாவில் மொத்த அமைப்பும் எல்லா கட்சி எல்லா ஜாதி மதம் எல்லாம் ஒன்று சேர்ந்து கன்னடன்ற ஒரே இடத்துல ஒரு ஒரே கோர்ட்டில் நின்று விஜய் அண்ணன் வரேன்னு சொன்னதுக்கே கர்நாடகாவில் போராட்டம் பண்ணுறாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் பாருங்கள், நீ இந்த கட்சி அந்த கட்சி தான் நமக்குள்ளே அவ்வளோ நம்ம தண்ணி நிற்பாங்க. நமக்குள்ளேயே பிரிஞ்சு நம்ம கடக்கும் ஒற்றுமை கிடையாது. விஜய் அண்ணா பேனர் கிழிச்சிட்டாங்க. விஜய் அண்ணா பேனர் கிளிக்கான். விஜய் அண்ணா ஃபோட்டோ போய் பேச போகிற கர்நாடகா போய் பேச தான் போகிறேன்னாரு. அதுக்கு விஜய் அண்ணா பேனர் கிழிக்கிறது, போஸ்டரை கிழிக்கிறது, பேப்பர் விஜய் அண்ணா ஃபோட்டோ எரிக்கிறது, இதெல்லாம் கர்நாடகாவில் பண்ணுறாங்க. நமக்குள்ளே பாருங்கள், நமக்குள்ளே ஒற்றுமை இல்லை. இப்போ கர்நாடகா விஜய் போகிறதா இருந்துச்சு, அதை கேன்சல் பண்ணியிருக்காங்க. அங்கேயே முதலமைச்சர் இப்போ நிலைமை சரியில்லை, இப்போ வர வேணான்னு அவரே சொல்லியிருக்காரு. அதாவதுங்க, இப்போ கர்நாடகாவில் யார் ஆள்றா? காங்கிரஸ் எதிர்கட்சி பிஜேபி. இப்போ இந்தியாவை ஆள்றது பிஜேபி காங்கிரஸ் தான் மெயின். இப்போ கர்நாடகாவில் இருக்க பிஜேபி காங்கிரஸோட நிலைப்பாடு தான் இந்தியாவோட பிஜேபி காங்கிரஸ் நிலைப்பாடா? இல்லை தமிழ்நாட்டில் இருக்க பிஜேபி காங்கிரஸ் நிலைப்பாடு என்ன? அதில் அதுதான் அவங்க ஏற்றுப்பாங்களா? இந்த மத்தியில் இருக்க பிஜேபியோட நிலைப்பாடு என்ன? அவங்க என்ன சொல்கிறாங்க? தண்ணி விடணுன்றாங்க, விட வேணான்றாங்களா? அங்கே கர்நாடகாவில் போனால் அங்கே ஒரு பேச்சு பேசுகிறாங்க, தமிழ்நாட்டில் வந்தால் இங்கே ஒரு பேச்சு பேசுகிறாங்க. அதாவது இந்திய அரசாங்கம் இந்தியா மொத்தமும் இந்தியான்னு பார்க்கணும். சும்மா மேலே இந்தியர்கள்ன்ட்டு அங்கே போய்ட்டு அந்த இனத்துக்கு இதாக சப்போர்ட்டாக பேசு, இங்கே இப்படி பேசுறது, பச்சோந்தி மாதிரி மாறி பேசுறது இந்த பிஜேபி காங்கிரஸ் விட்டுருணும். இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு அந்த பார்டரில் அணை கட்டியது கர்நாடகா சொல்லிட்டு இருக்காங்க. அது எப்படின்னா நம்ம ஒற்றுமையாக நின்று சட்டப்பூர்வமாக அதை எதிர்க்கணும். அப்படி சட்டப்பூர்வமாக எதிர்ப்பு ஆதரவு வரலாம் கூட நம்ம போராட்டம் ஒன்றிணைஞ்சு எல்லாம் போராட்டம் பண்ணி எங்களுக்கு நியாயம் வேணும், நீதி வேணும்னு சொல்லி அவங்களோட மனசை பேசி பார்க்கணும். பேசியாச்சும் கரைக்க பார்க்கணும். அப்படி இல்லையா மத்திய அரசு அழுத்தம் கொடுக்கறதுக்கு நம்ம எல்லாம் ஒன்றிணைஞ்சு போராட்டம் பண்ணால் தான் மத்திய அரசு அழுத்தம் கொடுக்கும். அதுக்காக பயந்துட்டு அவங்க இப்போ இத்தனை அடின்னு சொல்கிறாங்க, அது அளவை குறைச்சிட்டு கூட இத்தனை அடி, இப்போ 160 அடி மேலே வந்தால் தான் தர மாதிரி எதாவது சொல்கிறாங்க. அது 140 அடியாக வந்த பிறகு கூட முழு கொள்ளளவுன்னு சொல்லிவிட்டு அதை நம்ம மிச்ச தண்ணி திறந்து விட்டால் நல்லாயிருக்கும். அவங்க அதாவது நம்ம ஒன்றிணைஞ்சு நம்ம குரல் இங்கே தமிழ்நாட்டிலும் சரி மத்தியிலும் சரி நம்ம தமிழர்கள் குரல் ஒன்றிணைஞ்சு அது குரல் கொடுத்தா தான் அதை வலிமையை பார்த்து தான் அவங்க நமக்கு ஆதரவு தெரிவிப்பாங்க. வலிமை இல்லாதவன் பேச்சு அவன் கருணையை கூட பார்க்க மாட்டான். நமக்கு வலிமை இல்லைன்னு சொல்லலாம். நம்ம ஒற்றுமையாக நம்ம வலிமை காட்டலைன்னா அவன் கருணையாக கூட பார்த்துட்டு நமக்கு தண்ணி தர மாட்டான். அவன் கடற்கறாங்கடா ஒன்றும் இல்லாதவங்கடா
ஒன்றும் இல்லை அவங்கள என்ன அப்படின்னு இப்போ ஒன்றும் இல்லை நம்ம அண்ணாமலையை கூட இப்போ இதில் கர்நாடகாவில் இருக்கும்போது என்ன சொன்னார் ஐ ப்ரௌடு கன்னடியன்றார் அப்படி சொல்கிறாரு. அந்த வார்த்தை சாதாரண வார்த்தை இல்லை. அந்தளவுக்கு அவங்க வந்து அந்த ஜாதி மதத்தில் தாண்டி ஒன்றிணைஞ்சு கன்னடன்ற ஒரே லைனில் இருக்காங்க. இதே நம்ம தமிழ்நாட்டில் சொல்லி போகிறோம் தமிழன்னு சொல்லணும். இனவெறி நம்ம இனத்துக்குள்ளே நம்ம ஒற்றுமையாக இருக்குன்னு சொல்கிறோம், அது வந்து இனவெறியா. ஆனால் அவங்க இல்லை உலகம் ஃபுல்லாகவே எல்லாருமே அந்தந்த இனத்துக்கார அந்தந்த இனத்தோட இதை தான் அது இருக்குது. அது வந்து வெறி கிடையாது, அது வந்து இனப்பற்று. தமிழ்நாட்டில் வந்து நம்ம தமிழன்னு சொல்லலாம், இனவெறி சொறி சேரங்குன்ட்டு நம்மளை வந்து அதாவது அந்த எண்ணம் வருது பற்றியா உனக்கு அந்த எண்ணமே வர விட அடிக்கிறாங்க மூளையில் வந்து. நீ வந்து தமிழன்ட்டு பெருமையாக நீ சொல்கிற பற்றி அந்த பெருமையாக உனக்கு இருக்கக்கூடாது. தமிழன்ற பெருமை உனக்கு எதுக்குடா? திராவிடன்டா. கர்நாடகாவில் போய் திராவிடன் சொல்லு, ஆந்திராவில் போய் திராவிடன். 4 ஸ்டேட்டு தான் திராவிடன், தமிழ்நாடு கேரளா ஆந்திரா 4 தானே திராவிடன். அங்கே போய் திராவிடன் நம்ம ஸ்டாலின் ஐயா போய் பேச சொல்லு. அவன் இனத்தில் இதாக இருக்கிறான். தமிழனே சொல்லாத திராவிடன் சொல்லி நம்மளை வந்து உன்னோட இனத்தோட இதே வந்து உனக்கு அந்த பெருமையை கொள்ள விடாமல் உன்னை வந்து தமிழன்ற அந்த பெருமையை உன்னை அடைய விடாமல் உன்னை வந்து மட்டம் தட்டுறாங்க. உன்னை ஒரு ஆடு மாடு எப்படி அந்த 5 அறிவுள்ள ஜீவன் நாயின்ற மாதிரி உன்னை வந்து 6 அறிவுள்ள ஒரு மனிதனாக ஒரு தமிழன்ற உனக்கு ஒரு மொழியை உலகத்தில் முதல் மொழியெலாம் பேசுகிறியா, உன்னை அந்த பெருமையை கொள்ள விடாமல் உன்னை மட்டம் தட்டுறாங்க. அதாவது உளவியல் ரீதியாக உன்னை மட்டம் தட்டுறா. நீ தமிழனால என்ன தமிழன்ற இனவெறியாக பேசுகிறா? தமிழன்னு சொன்னால் ஏன்டா இனவெறி? நான் தமிழா, என்னோட கன்னடா கீழேன்னு சொன்னால் தாண்டா அது இனவெறி. எல்லாரும் சமம், நான் தமிழா நீ கன்னடா, எல்லாரும் அண்ணன் தம்பியாக பழகுவோம் அப்படி சொல்லி எப்படி இனவெறி ஆகும்? இனப்பற்று அது. அதை ஃபஸ்ட்டு நம்ம மக்கள் நம்ம தமிழர்கள் வந்து அதை உணரணும். இவங்க வந்து பிளான் பண்ணி நம்மளை அடிக்கிறாங்க. அது என்ன சொல்கிறது, உளவியல் ரீதியாக நம்மளை வந்து மந்தமாக்குறாங்க. தமிழன்ற அந்த இன உணர்வே கொள்ளாமல் மந்தமாக்கி விட்றாங்க. இயற்கை தான் நமக்கு தண்ணி தரதை தவிர காவேரி தண்ணி தரதில்லை. இந்த ஆட்சியாளர்களும் அதை பற்றி அந்த நடவடிக்கை எடுக்கிறதில்ல. அவங்க வந்து ஏதோ ஒரு ரீல்ஸ் மோகத்தில் ஒரு ஆட்சி என்ன நடக்குதுன்னு இங்கே தெரியல. அவங்கவுங்க போகிறாங்க, அங்கங்கே ரீல்ஸ் போகிறாங்க, ஸ்கூலில் போய் படம் போட்டு காட்டுறாங்க, போய் ஹாஸ்பிட்டலில் போய் படம் போட்டு காட்டுறாங்க. இதுதான் நடக்குதே தவிர ஒரு ரீல்ஸ். விஜய் வந்து பார்த்தீங்கன்னா நான் கர்நாடகா போய் டேரெக்டாக போயிட்டு பேசுகிறேன் அவர் போகிறேன். எந்த முதல்வரும் எந்த முதல்வரும் பண்ணலாம் நீங்கள் எப்படி சொல்லலாம்? எம்ஜிஆர் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் இவர் தானே பண்ணுறாரு. எம்ஜிஆர் பண்ணி அந்த டைமில் திமுக வந்து ஒரு பெரிய ஒரு முன்னெடுப்பு எடுக்குது. வந்து எம்ஜிஆர் வந்து கர்நாடகாவுக்கு வந்து காவிரியை வந்து அடகு வைக்க போயிட்டாருன்னு சொல்லிட்டு இங்கே முன்னெடுப்பு பண்ணதுனால எம்ஜிஆர் இந்த வரையும் தண்ணி வந்து நிற்காமல் வந்து சென்னை நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்துக்கிட்டு நிறுத்து. எம்ஜிஆர் மறைவுக்கு அப்புறம் தான் இந்த பிரச்சனையாக உருவெடுக்குது. அதுக்கப்புறமேட்டு வீரப்பன் ஐயா இருக்கும்போது அந்த தண்ணி இஷ்யூ வரல. அப்போ வந்து இந்த மாதிரி அந்த கன்னட அமைப்புகள் போராட முடியல. வீரப்பன் என்னைக்கு மறைந்தாரோ அன்னைக்குலேருந்து இந்த பிரச்சனை வந்து தலை தூக்கி நிற்கிது. எடப்பாடியார் கூட நல்ல ஒரு முன்னெடுப்பு செய்தார். அவர் மிகப்பெரிய நீர்வள திட்டங்களை கொண்டு வந்தார். திமுக அரசு வந்து மெத்தனை போக்கு தான் இருக்கும். இது மாதிரி வந்து ஒரு தமிழ் அமைப்புகள் கிட்ட இருக்கிற ஒரு 3 மாதம் தானே இருக்குது, அதுக்குள்ளே இந்த இவ்வளோ குற்றச்சாட்டு வச்சு 3 மாதமோ உங்கள்கிட்ட ஆட்சி வந்துருச்சு, 1.5 மாத காலம் ஆயிடுச்சு. இனிமேட்டு நீ தான் எல்லாத்தையும் பார்க்கணுமே தவிர நீ நான் உனக்கு 4 வருஷம் கொடுத்தா ஆண்டவங்க வந்து மேகதாதா உரிமையை தான் இது பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கான நம்ம முக்கால்வாசி நம்ம இதில் தான் பாயுது. அப்போ நமக்கு தான் இந்த காவேரி நீர் சொந்தம். அதுக்கான எந்த இம்ப்ளிமெண்ட்டும் பண்ணல. இந்த 3 மாதம் வந்தவங்க மட்டும் கேள்வி கேட்குறீங்கன்னா அப்படி இல்லை. அதுக்கான இம்ப்ளிமெண்ட் பண்ணது அம்மாவுடைய அரசு. புரட்சி தலைவி அம்மா தான் வந்து என்ன பண்ண காவிரிக்கான நீதிமன்ற வழக்கு போட்டு ஆணை அமைச்சு தனி நீதிமன்றம் அமைச்சு அந்த நீதிமன்ற கெசட் போர்டில் போடலன்னா அதுக்கு ஒரு வழக்கு போட்டு அந்த கெசட் போர்டு போட்டு அந்த லாஸ்ட்டாக அந்த அம்மா மறைவுக்கு முன்னால் அந்த நோட்டிஃபிகேஷனை போட்டுட்டு தான் அந்த அம்மா செத்தாங்க. முன்னெடுப்பு செய்யலைன்னு எப்படி நம்ம சொல்லலாம்? அதுக்கான உரிமையை வந்து அந்த ஒழுங்காற்று குறு அமைக்கிறதுக்கான உரிமையை மீட்டு கொடுத்துட்டு போனது புரட்சி தலைவி அம்மா. அந்த காவிரி உரிமை மீட்டு கொடுத்தது கலைஞர் மீட்டு கொடுக்கல, புரட்சி தலைவி அம்மா மீட்டு கொடுத்தாங்க. புரட்சி தலைவர் இருக்கும்போது தண்ணி எடுத்து வந்து கொடுத்தாரு, புரியுதா? அதுக்கப்புறமேட்டு எடப்பாடியாக இருக்கும்போது அந்த தண்ணி வந்து நேராக இருந்தது. இப்போ வந்து தண்ணி வரலன்னா மேகத்தாதில் மழை பெய்யறதுனால இப்போ தண்ணி வருது. மழை பெய்யலாம் அங்கே இருக்கிற அனைத்து அமைப்புகளும் அவங்க வந்து தண்ணி தர மாட்டேன்னு தான் சொல்கிறாங்க. அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க, கர்நாடக அமைப்புலாம் காவிரி நீர் 2 தான் சொந்தம். அப்படி இல்லை. காவிரியில் வந்து நமக்கு இழைக்கப்பட்ட கொடுமையை இது குடகு பகுதியை வந்து நம்ம வந்து மொழிவாரி மாநிலம் பிரிக்கும் போது அது யூனியன் பிரதேசமாக மாறத்துக்காக இருந்துச்சு. அதை வந்து நாங்கள் யூனியன் பிரதேசமாக கொடுக்க மாட்டோம், நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்டேட் கூட சேர்த்துங்க அப்படின்னு சொல்லும் போது காமராஜர் மறுத்துரைச்சார். அதுதான் நமக்கான வந்து ஒரு டிராபேக். அங்கே இருக்க நீர்வளத்துறை பொறியாளர் நம்ம பக்கம் சேர்த்துக்கலாம், அது நமக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க அந்த கர்நாடகாவை அவங்கக்கிட்ட சேர்த்துட்டாங்க. அப்போ சேர்க்கும் போது நமக்கான நீர் அங்கே பேசுகிறவங்க துளு மொழி பேசுகிறவங்க நம்மளுடைய திராவிட குடும்பத்தை சேர்ந்தவங்க தான். அங்கே இருக்கிறவங்க பெரும்பாலான தமிழர்கள் தான் குடகு பகுதியில். அந்த குடகு நம்ம கூட தான் சேரத்துக்காக விருப்பப்பட்டாங்களே தவிர
அதை வந்து காமராஜர் மறுத்துரைச்சனால ஐயா அது அந்த பக்கம் போய் சேர வேண்டியது ஆகிப்போச்சு. இங்கே இருக்க காங்கிரஸும் பாஜகவும் வந்து பார்த்தீங்கன்னா காவிரி நீர் தமிழ்நாட்டுக்கு வேணும். அங்கே இருக்க காங்கிரஸும் பாஜகவும் பார்த்தீங்கன்னா கர்நாடகா தான் காவிரி நீர். ஐயா இங்கே இருக்கிற பாஜகவும் வாய் திறந்து பேசணும். இவங்க வந்து அங்கே இருக்கிற எடியூரப்பா வந்து எனக்கு தண்ணி அங்கே வேணும்னு கேட்குறாரு. ஆனால் இங்கே இருக்கிற மாணிக்க தாகூர் வந்து இதை பற்றி என்ன சொல்கிறோம், நாங்கள் தண்ணியை பேசுவோம், நீங்கள் பேச தயாரா? இன்றைக்கி வந்து அன்புமணி ராமதாஸ் என்ன சொல்கிறாரு, உங்களுடைய ராகுல் காந்தி அங்கே மாநிலத்தில் தண்ணி திறந்து தமிழ்நாட்டுக்கு திறந்து விடணும்னா நான் கூட்டணி விட்டு வெளியே வரேன்னு சொல்கிறாரு. அது மாதிரி இவங்க பேச முடியுமா? இப்போ வந்து தாவேக கூட்டணி விட்டு நாங்கள் வெளியே வந்துடுவோம், நீங்கள் வந்து தண்ணியை திறந்து விடணும் அப்படின்னு தாவேக பேச முடியுமா? உங்களிலேருந்து கூட்டணிலேருந்து வெளியே எடுத்துகிறோம் பேச முடியுமா? தமிழ்நாட்டுக்கான உரிமையை வந்து எப்பயுமே வந்து ஒரு தமிழர்கள் அனைவருக்கும் ஒரு உரிமை இருக்குது. நம்ம இங்கே இருக்கிற அமைப்புகளை இங்கே இருக்கிற மக்கள் வந்து அதை பற்றி ஒரு முன்னெடுப்பே இல்லாமல் அவங்க வேலையை பார்த்தோமா போனோமானுங்கிறாங்க. ஆனால் கன்னடர்கள் வெறியர்களாக இருக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்கவங்களுக்கு அந்த உணர்வே இல்லாமல் இருக்காங்க. ஏன்னா காவேரி நீர் வந்து நமக்கு திறக்க மாட்டேறான், அங்கே இருக்கவங்க வச்சுக்கிட்டே அவ்வளோ போராட்டம் பண்ணுறாங்க. உணர்வுனா இங்கே சென்னை போன்ற மாநகரங்கள் நகரப்பகுதிகளில் அது வந்து காவேரி படுகையில் இருக்கிற மக்கள் தான் அதை பற்றி கவலைப்படுறாங்களே. அங்கே இருக்கிற விவசாய அமைப்புகள் தான் கவலைப்படுறதே தவிர இங்கே நகரமயமாக இருக்கிற மக்கள் வந்து யாரும் கவலைப்படுறதில்லை. அரசியல் தலைவர்கள் யாருமே வந்து தமிழ்நாட்டுக்கு தண்ணி வாங்கி கொடுக்குற நிலைமையில் கிடையாது. எல்லாருமே இது ஒரு அரசியலாக்கி பார்க்கணும், வந்தவங்களெல்லாம் ப்ளேம் பண்ணணும். இப்போ டிஎம்கே வந்தால் ஏடிஎம்கே ப்ளேம் பண்ணும், ஏடிஎம்கே வந்தால் டிஎம்கே ப்ளேம் பண்ணும். இப்போ இவங்க 2 பேருமே வரல. இப்போ இருக்கிற எல்லா கட்சிகளும் சேர்ந்துட்டு விஜயை ப்ளேம் பண்ணுறாங்க. இப்போ வந்து இதுக்கான தீர்வு யார் எடுத்து கொடுக்குறது? தீர்வுக்கான நிலைப்பாடு என்ன? இப்போ 75 வருஷமாக ஆட்சி செஞ்சுருக்கீங்க. கர்நாடகாவில் எத்தனை முதலமைச்சர் மாறிட்டாங்க, தமிழ்நாட்டில் எத்தனை முதலமைச்சர் மாறிட்டாங்க. இதுக்கு என்ன தீர்வு? கர்நாடகா தண்ணி தரமாட்டேன்னு சொல்லுது, தமிழ்நாடு தண்ணி வேணும்னு சொல்லுது. இதுக்கு 2 பேருக்கும் மத்தியஸ்தம் பண்ணுறது யார்? மத்திய அரசு தான் மத்தியஸ்தம் பண்ணணும். மத்திய அரசு என்ன சொல்லுது? மத்திய அரசோட ஸ்டாண்டு என்ன? தமிழக மக்களை வந்து தொடர்ந்து வந்துட்டு கர்நாடக அரசு வந்துச்சுட்டு வருது. இதுக்கு முன்னாடி வீரப்பன்ற ஒரு ஆளுமை இருந்தது. அந்த வீரப்பன்ற ஒரு ஆளுமை இருக்கும் போதில் இப்போ இந்த வால்டால் நாகராஜ் இந்தமாரி ஆட்கள்லாம் வந்துட்டு அப்போ பேச முடியாது. அப்படியாப்பட்ட ராஜ்குமார்ன்ற ஒரு ஆளே கூட்டிகிட்டு போய் உள்ளே உட்கார வச்சு மிரட்டி கர்நாடகாவே தன் கைக்குள்ளே வச்சுருந்தார். இப்போ அதுமாரி ஆளுமைகள் கிடையாது. வீரப்பனை வந்து கெட்டவனாகவே ப்ரொஜெக்ட் பண்ணிட்டாங்க. வீரப்பன் சந்தன மரத்தை கடத்தினாருன்னு ஓகே, சந்தன மரத்தை கடத்தினதை தவிர்த்து வீரப்பன் வேறு அந்த காட்டுக்கு என்ன துரோகத்தை பண்ணார்? சந்தன மரத்தை கடத்தினவர் வீரப்பன். அந்த கடத்தின பொருளை வாங்கினது யார்? அதனால் வந்து இந்த காவிரிக்கு தீர்வு என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தரை பற்றி ஒருத்தர் ப்ளேம் பண்ணிகிட்டு இருக்கணுமே கண்டி அதுக்கு யாருமே தீர்வு சொல்ல மாட்டாங்க. தீர்வுன்றது என்னென்னா, அந்த மாநிலத்து முதலமைச்சரும் சரி, நம்ம மாநில முதலமைச்சரும் சரி, இப்போ டிகே சிவகுமாருக்கு வந்து கொஞ்சம் அறிவு வந்திருக்கு. இயற்கை வந்து எல்லாருக்கும் பொதுவானது அப்படின்ற லெவலுக்கு வந்திருக்காரு இப்போது. அப்போ அந்த பொதுவானது அது இயற்கைக்கு வந்து எல்லாமே சமமானதுன்றதை தெரிஞ்சிச்சில்ல. இதுக்கு மேலே அவர் என்ன முடிவு எடுக்க போகிறாருன்றது தான் இங்கே விஷயம். மக்கள் வந்து இந்த போராட்டம் பண்ணுறதுனால வந்து இப்போ நிறைய பேர் என்ன நினச்சிப்பாங்க, நம்ம போய்ட்டு கர்நாடகாவில் போராட்டம் பண்ணிடலாம், நம்மளாம் அது பண்ணிடலாம், அவனுக்கு வரதெல்லாம் இங்கே நிறுத்திடலாம். அப்படி கிடையாது. நம்ம தமிழகத்தை சார்ந்த மக்கள் நிறைய பேர் வந்து பெங்களூரில் வாழ்ந்துட்டுருக்காங்க. இப்போ பெங்களூர்லேருந்து வாழ்கிற மக்கள் இங்கே எந்த த்ரெட்டும் கிடையாது. ஆனால் இங்கேருந்து வாழ்கிற தமிழக மக்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்குது. இதுக்கு முன்னாடி அடித்து ஓட விட்ருக்காங்க. வால்டால் நாகராஜ் போலலாம் வந்து ஒரு மோசமான ஆள்லாம் கிடையவே கிடையாது. அவரெல்லாம் வந்து எப்படி அந்த மாநிலத்துக்கு அவர் நல்லவர். தமிழகத்தை பற்றி என்னென்ன விஷயங்கள் பேசுகிறாரு அவர் மாநிலத்துக்கு. அது பேர் நம்மளுடைய மாநில நலன்களே நம்ம இது பண்ணிட்டோம். மொழி வழியாக மாநிலமாக பிரித்ததுலேருந்து அந்தந்த மாநிலங்கள் வந்து திராவிடன்னு சொல்லிட்டு இங்கே திராவிட அரசியலை பேசிக்கிட்டு, திராவிடனா என்னென்ன தெரியாது திராவிட அரசியலை பேசிகிட்டு இருக்காங்க. திராவிடன்றது வந்துட்டு கர்நாடகா, கேரளா, ஆந்திரா, தமிழ்நாடு எல்லாமே சேர்ந்து தான் திராவிடம். இப்போ கேரளாவிலேருந்து நம்மளுக்கு தண்ணி தரானா? கர்நாடகாவிலேருந்து நம்மளுக்கு தண்ணி தரானா? ஆந்திராவிலேருந்து நம்மளுக்கு தண்ணி தரானா? கிடையாது. அந்தந்த மாநிலங்கள் அந்தந்த மொழிக்கும் அந்தந்த இனத்து மக்களுக்கும் வந்து ஆதரவாக நிற்கும் போதில் தமிழ் மாநிலம் தமிழ் வழி மக்களுக்கு வந்து ஆதரவாக தான் நிற்கணும். சரியா? மற்ற மாநிலங்கள்கிட்டயே வந்து நம்ம தண்ணி வந்து இது பண்ணிக்கிறோம். அப்படி கிடையாது. எவ்வளோ மாநிலம் நல்லா கிடையாது. அப்போ நம்ம அணைகள் நிறைய கட்டணும். காமராசர் பீரியடோட சரி அணைகள் கட்டினதோட சரி ஒரு குறிப்பிட்ட அணைகள் மட்டும் தான் இருக்குது. ஒரு கல் அணைகள், நம்ம மேட்டூர் அணை, அதுமாரி வந்து ஒரு குறிப்பிட்ட அணைகள் தான் இருக்குது. நம்ம இன்னும் அணைகள் நிறைய கட்ட வேண்டியது. சந்திரபாபு நாயுடு பற்றி நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன். சந்திரபாபு நாயுடு இப்போ வந்து அவர் இந்த வாட்டி ஆட்சிக்கு வந்ததுக்கான காரணமே அவர் அணைகள் நிறைய கட்டிட்டார். அவங்க தண்ணீர் வந்து அவங்க மாநிலத்துக்குள்ளேயே அந்த வர்ற தண்ணீரை இது பண்ணுவாங்க. இப்போ எவ்வளோ தண்ணீர்கள் வந்து வேஸ்ட்டாக போகுது. நம்மளுக்கு வந்து எவ்வளோ டிஎம்சி தண்ணி நிறைய வந்து வந்தாலுமே அவ்வளோ டிஎம்சி தண்ணி வேஸ்ட்டாக போகுது. இப்போ கடலில் போய் கலக்குது. அதை வந்து நதி நீர்களை வந்து நம்ம இருக்கிறதுல நதிகளை வந்து இணைச்சிட்டோ, நம்ம இதுங்களுக்கு ஒரு விஷயங்களெல்லாம் பண்ணிட்டோம். அதை நம்ம வந்து தண்ணீரவு மாநிலம் தமிழகமே வந்து தண்ணீரை அடையிற அளவுக்கு நம்ம அங்கங்கே டேமை கட்டி நம்ம தண்ணியை நம்மளே சேர்த்ததால் நம்ம மற்ற மாநிலங்களுக்கு தரலாம். ஓகேவா? இதை வந்து தண்ணீர் பிரச்சனை வந்து அத்தியாவசிய தேவைகள் இருக்கிற வரைக்கும் இப்போ நான் தான் சொன்ன மாதிரி சூப்பர் எலினோன்றது ஒன்று உருவாயிடுச்சு. பிரச்சனைகள் உருவாயிடுச்சு. இந்த வறட்சியை தாங்கினா கண்டிப்பாக தண்ணீர் தேவை வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப அதிகமாக தேவைப்படுது.
இனி வரும் காலங்களில் பெய்கிற ஒரு சொட்டு மழையுமே வந்து உயிர்நீர் மாரி தான். அடுத்த 3ஆம் உலக போர்னு ஒன்று உருவாச்சுன்னா அது எதுக்காக உருவாகுன்னு கேட்டால் தண்ணிக்காக மட்டுமே தான் உருவாகும். இதில் வந்துட்டு ஒரு நம்ம அரசியல்னு நம்ம ஒன்று பார்க்காம, ஒரு ஜாதின்னு ஒன்று பார்க்காம, ஒரு மதம்னு ஒன்று பார்க்காம, ஒரு இனம்னு ஒன்று பார்க்காம, நம்ம தண்ணீர் தேவைகள்ன்றது அனைத்துக்குமே தான், மனிதனுக்கு மட்டுமே கிடையாது. காக்கா, குருவி, சிங்கம், புலி எல்லாத்துக்குமே தண்ணி தேவை தான். நம்மளுக்கு ஒரு தண்ணி தேவைன்னா போய் ஒரு வாட்டர் கேனை ஒரு 20 ரூபா வாங்கி நம்ம குடிச்சிடலாம். ஒரு காக்காக்கோ, ஒரு குருவிக்கோ, ஒரு மாட்டுக்கோ, ஒரு யானைக்கோ தண்ணி தேவைன்னா ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கி குடிக்குமா? நம்ம நினைக்கிறோம் இது வந்து சீமான் கருத்து கிடையாது, இது உண்மையான கருத்து. சீமான் பேசுறதுனால அது சீமான் கருத்தாக மாறிடுச்சு. இயற்கையை நம்ம வஞ்சிச்சோன்னா இயற்கை நம்மளை வஞ்சிச்சிடும். ரைட்டா? இப்போ இயற்கையை பற்றியான புரிதல் வந்துட்டு நம்ம இயற்கையை வந்துச்சு கொடுத்துருச்சுன்றது கிடையாது. இதே இயற்கை வந்து இந்த சூப்பர் இல்லைன்றது தீவிரமாக இருக்கும். கடல் நீர் மட்டத்தோட வெப்பநிலை அதிகமாகிடுச்சுன்றானுங்க, பனிமலையெல்லாம் உருகுதுன்றானுங்க. இன்னும் நிறைய பிரச்சனைகள் உருவாகுது. இந்த ஐரோப்பிய நாடுகளில் கிட்டத்தட்ட 10,100 பேருக்கு மேலே செத்துருக்காங்க. இதுக்கு மேலே பட்டாக வந்துட்டு இதுக்கு முன்னாடி வந்து இந்த அரசு வந்து நல்ல முன்னெடுப்பெல்லாம் எடுக்குது. இதுக்கு மேலேயுமே இந்த அரசு வந்து கொஞ்சம் அந்த தண்ணீர் விஷயத்தை இன்னும் கொஞ்சம் முக்கியமாக எடுத்துக்கிட்டு ஒரு சில இடத்துல வந்து இந்த தூர் வாடுற விஷயங்களாக இருந்தாலும் இருக்கட்டும், ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் மேற்கோளை காட்டி எடுத்து நல்லது செய்யணும். நீர்வளத்தை இருக்கிற வந்து புஸ்லி ஆனந்த் வந்து இன்னும் நல்ல விஷயங்களை நிறைய எடுத்துகிட்டு வரணும். நம்ம தமிழ்நாடு வந்து நீர்மிகு மாநிலமாக உருவாக்கணும். மற்ற விஷயத்துங்கள் எவ்வளோ தண்ணீராக இருக்குதோ அதுபோல் வந்துட்டு இந்த நீர் விஷயங்களில் வந்து இன்னும் கொஞ்சம் முக்கியத்துவம் எடுக்கணும். நம்ம வந்து கீழே வந்து யாரும் வந்து இது பண்ண தேவையில்லை. இவர் வந்து அறிவாளிலாம் கிடையாது. இது அறிவு சம்மந்தப்பட்ட விஷயம் கிடையாது, இது உயிர் சம்மந்தப்பட்ட விஷயம். சரியா? அவங்களுக்கு தெரிஞ்சும் செய்கிறதுக்கு முன்னாடி இருந்தாலும் இப்போ செய்கிறது நல்லது. ஏன்னா அடுத்து வர நவம்பர், டிசம்பர்லாம் மழை வரும், வெள்ளம் வரும். அது வெள்ளப்பெருக்காகாமல் அந்த தண்ணீர் வந்து சேகரமாகி மக்களுக்கு உபயோகரமாக இருக்கிற மாதிரி பயன்படுத்தினா நல்லது. நன்றி. காவிரி நீர் வந்து இயற்கையாக பார்த்து இப்போ விட்டுருக்காங்க, எப்படின்னு அதை பார்க்குறீங்க? இயற்கைனா புரியல. இப்போ வந்து அங்கே டேம் வந்து ஃபில் ஆகுது, அதனால் விட்டுருக்குன்ட்டு அவங்க சொல்கிறாங்க. இயற்கை வந்து யாருக்கும் வந்து உரிமை சொந்தம் இல்லை, எல்லாருக்கும் சமன்ட்டு அந்த நாட்டு முதலமைச்சரே சொல்லி கட்டிக்க சொல்லியிருக்காங்க. இது எப்படி நம்ம நேற்று வந்து விஜய் வந்து நாளைக்கு போக வேண்டியதாக இருந்துச்சு, அதையும் கேன்சல் பண்ணிருக்கோம். நம்மளுக்கு தேவைப்படும் போது கொடுக்கணும்ப்பா தண்ணி. இயற்கையாக கொடுக்குறோன்னா அது வேஸ்ட் இல்லை. நம்மளுக்கு எப்போ கேட்குறோமோ அப்போ கொடுக்கணும். இயற்கையாக கொடுக்குறோன்னா அது தேவையில்லை நம்மளுக்கு. இப்போ ஜூலை 15 நமக்கு அங்கே திறந்து விட்டுருந்துக்கலாம், இங்கே வந்து அதான் அது விடலை. இப்போ வந்து இயற்கையாக விட்றோன்னா அது சும்மா இல்லை, கண் துடைப்பு தானே அது. நம்மளுக்கு எப்போ தேவையோ அப்போ கொடுத்தாங்கன்னா நம்ம சப்போர்ட் பண்ணலாம். உச்சநீதிமன்றம் தெளிவாக சொல்லியிருக்கு இவ்வளோ டிஎன்சி வந்து விடலன்ட்டு. ஆனால் அவங்க தொடர்ச்சியாக வந்து ஒவ்வொரு வருஷம் காவிரி நீருக்கு அந்த அம்மா தான் புரட்சி பண்ணாங்க, புரட்சி பண்ணி ஜெயிச்சு இப்போ எந்த கட்சியும் வந்து அதுக்காக போராடுறது கிடையாது. நான் போகிறேன்னுவாங்க, பார்க்குறேன்னுவாங்க. யாருன்னா ஒருத்தர் நான் பண்ணேன்னு ஒரு இது காட்டுறேன், அவங்க வந்து அத்தாச்சியை காட்டியிருக்காங்க, நான் அதை பண்ணியிருக்கேன், நான் அதை சைன் வாங்கிட்டேன் அப்படின்னு காட்டியிருக்காங்க. அது மாதிரி யாரும் பண்ணல, இதுமாதிரி பண்ண போகிறதும் கிடையாது. எம்ஜிஆர் அவர் தண்ணியெலாம் கரெக்டாக வந்துட்டு. ஆமாம், அவர் பீரியடில் வந்து அந்த அளவுக்கு இது இல்லை. அப்போ வந்து தண்ணிக்கெலாம் பிரச்சனை கிடையாது. அதுக்கப்புறம் தான் தண்ணி பிரச்சனை வந்து எப்போ அந்த மரங்கள்லாம் ஒழிச்சாங்களோ, வீடுகள்லாம் கட்ட ஆரம்பித்தாங்களோ அதில் வந்து தண்ணி பிரச்சனை ஆயிடுச்சு. வீரப்பையா இருக்கவருக்கு கூட அந்த அளவுக்கு பிரச்சனை இல்லை, அவங்க யாருமே அந்த போராடலை. ஆனால் இப்போ வந்து அவர் இல்லாதப்போ வந்து எல்லாம் வந்து இப்போ கர்நாடகா மக்கள் என்ன சொல்கிறாங்க, காவிரி எங்களுக்கு தான் சொந்தம். ஆமாம் ஆமாம் ஆமாம், அதை எப்படி நான் பார்க்குறீங்க? அதான் சொல்கிறேன், அதை கேட்குறதுக்கு நம்மக்கிட்ட ஸ்ட்ரென்த்தான ஆள் இல்லை. விஜயா இருக்கட்டும், ஸ்டாலினாக இருக்கட்டும், இல்லை வேறு கட்சியாக இருக்கட்டும், பேசுவாங்களே தவிர சும்மா அதில் பேசிவிட்டு அதோட அந்த கதை முடிஞ்சுது. அதை வந்து உண்மையாக எடுத்து அதை வந்து நிலையாக நம்மளுக்கு வாங்கி கொடுக்கறதுக்கு ஒருத்தரும் கிடையாது. கர்நாடகா எதுக்கு இது பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு வேணும், அவங்க கொடுக்கக்கூடாதுன்னு ஒரே முடிவில் இருக்காங்க. அவங்களுக்கு நம்ம சைட்லேருந்து சில சப்போர்ட்டுகள் இல்லாதனால அவங்க அதை ஃபைட் பண்ணுறாங்க. மேகதாபு வந்து பார்த்தீங்கன்னா அணை கட்டியே திருவன்ட்டு வந்து அவங்க குறிக்கோளாக இருக்காங்க. அது கட்டக்கூடாது, அது நம்ம சைடு தான் வந்து கேட்கணும். அதை கட்ட விடாமல் இதுக்கு என்ன வழியோ அதை பண்ணணும். தமிழ்நாடு ஸ்ட்ராங்காக அதுக்கு எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. தமிழ்நாடு தெரிவித்து என்னப்பா பண்ணியும் அதுக்கு போராடணும் ஸ்ட்ராங்காக, புரியுதுங்களா? தெரிவிக்கிறது யாரும் நான் கூட தான் சொல்லலாம், என்ன சொல்கிறது. ஆனால் அது வந்து ஸ்ட்ராங்காக போராட்டம் நடத்தி அது வந்து கரெக்டான நம்மளுக்கு முடிவு வாங்கினா அது நம்ம வரவேற்கலாம். இப்போ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடையடைப்புலாம் வந்து இப்போ செய்கிறாங்க, தமிழ்நாட்டுக்கு தண்ணி தரக்கூடாதுன்ட்டு. ஆனால் தமிழக தண்ணி தரலன்னு இது வரைக்கும் எந்த போராட்டமும் நடத்தலை. அதுதான் நான் சொல்கிறேன், நம்ம சைடில் வந்து யாருமே அந்த அளவுக்கு போராட்டம் நடத்தி மக்கள்கிட்ட அந்த உணர்வு இல்லையோன்னு. மக்கள்கிட்ட இருக்குப்பா, மக்கள்கிட்ட இல்லாமல் இல்லை. மக்களை கூப்பிட்டா வருவாங்க, புரியுதா? இவங்க யாருமே சரியில்லையே, எந்த கட்சியுமே சரி கிடையாது. அப்புறம் எப்படி மக்களை சொல்ல முடியும்? மக்கள் அதுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, ஃபுல் சப்போர்ட் பண்ணுவாங்க. விஜய் வந்து இப்போ புதுசாக 3 மாதம் ஆயிருக்கு, எப்படி பண்ணிட்டு இருக்காங்க? 3 மாதத்தில் எதுவும் நடக்கலை, நடக்கட்டும் சொல்லலாம். என்னுடைய ஒப்பீனியன் வந்து 1 வருஷம் பார்க்கலாம், புரியுதுங்களா? இப்போது விஜய்னு இல்லை, யார் வந்தாலுமே முதல்ல அறிவிப்பு கொடுக்கக்கூடாது.
நான் இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன்னு சொல்லிட்டு. இப்போ ஸ்டாலின் வந்து அதே மாதிரி தான் சொன்னார். சொல்லிவிட்டு அதை அப்படியே லேட்டாக அப்படியே கடப்பில் போட்டார். இப்போ அவர் கொடுத்த 1000 ரூபா தான் இவர் கொடுக்குறாரு இல்லைங்களா? என்ன சொன்னீங்க நீங்கள்? 2500 தரேன்னு சொன்னீங்க. மக்கள்லாம் ஒரு சரி பரவாயில்ல இவர் வந்து சொன்னார் செய்வாருன்னு சொல்லிட்டு. ஆனால் இது வரைக்கும் அதுக்கு ஸ்டெப்பே எடுக்கலை. நீங்கள் வேறு ஏதோ பண்ணுறீங்களே தவிர மக்களுக்கு தேவையானதை இன்னும் எதுவும் பண்ணல.